அது ஒரு கோடை காலம். ஒட்டகச்சிவிங்கி காஞ்சி போன புல்லை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த வழியாக ஒரு நரி ஒன்று வந்துச்சு. நரி இன்னைக்கு காலையிலே எடுத்து சாப்பிடலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. என்னன்னா காஞ்சி போன புல்லை தின்னுக்கிட்டு இருக்கிற? இப்பதான் நான் வர்ற வழியில ஒரு வெள்ளரிப்பழ தோட்டத்தை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னும் நரி சொன்னிச்சான். உடனே ஒட்டகச்சிவிங்க, அப்படியா, என்னையா அங்க கூட்டிட்டு போ அப்படின்னும் ஒட்டகச்சிவிங்க சொன்னுச்சு. ஆனா அதுக்கு நரி என்ன சொன்னுச்சு தெரியுமா? அந்த வெள்ளரிப்பழ தோட்டத்துக்கு போகணும்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும் அப்படின்னும் நரி சொன்னுச்சு. அதுக்கு ஒட்டகச்சிவிங்கி, பரவாயில்ல, ஆற்றை கடந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொன்னுச்சு. உடனே அதுக்கு நரி, நீ உயரமாக இருக்கிற, நீ ஈஸியாக கடந்து போயிடலாம். என்னைய பாரு, நான் குட்டையாக இருக்கிறேன், என்னால் எப்படி ஆற்றை கடந்து போக முடியும் அப்படின்னும் நரி சொன்னிச்சான். அதுக்கு உடனே ஒட்டகச்சிவிங்கி, நீ கவலைப்படாத தம்பி, நீ என்னுடைய முதுகு மேலே ஏறி உட்காந்துக்க, நான் உன்னையே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொன்னிச்சான். உடனே அதுக்கு நரி, அப்படின்னா ஓகே 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 போகலாம் அப்படின்னு நரி சொன்னிச்சான். ஒட்டகச்சிவிங்கி முதுகு மேலே நரி ஏறி உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஆற்றை கடந்து போனாங்களாம். அங்கே போய் பார்த்தோம்னா பச்சை பசேல்னும் அழகான ஒரு வெள்ளரிப்பழ தோட்டம் இருந்துச்சான். அதை பார்த்த உடனேயே நரிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே ஒட்டகச்சிவிங்கிக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். அப்போது நரி சொன்னிச்சான், அண்ணா அண்ணா அண்ணா, நீங்கள் உயரமாக இருக்கிறீங்க, நீங்கள் அதிகமான புல் சாப்பிடுவீங்க, அதிகமான வெள்ளரிப்பழம் சாப்பிடுவீங்க, நான் குட்டியாக இருக்கிறேன், எனக்கு குட்டி வயிறு, நான் ஏதோ ஒரு 2 வெள்ளரிப்பழம் சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன், அது வரைக்கும் தோட்டக்காரன் வரானானும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி நிறைய வெள்ளரிப்பழம் சாப்பிட்டுச்சான். ஒட்டகச்சிவிங்கி காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சான். நரி வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு, அண்ணா நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே ஒட்டகச்சிவிங்கி போய் அப்போ தான் ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுத்து வாயில் வச்சிச்சான். உடனே இந்த நரி என்ன பண்ணுச்சுன்னா, நரி ஊன்னு ஊளையிட்டுச்சான். அந்த சத்தத்தை கேட்டு தோட்டக்காரன் கையில் ஒரு பெரிய தடி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தானா. வந்து பார்த்தா அங்கே ஒட்டகச்சிவிங்கி வெள்ளரிப்பழம் தின்னுக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து பயங்கரமாக அந்த ஒட்டகச்சிவிங்கியை பயங்கரமாக அடித்தானா. நரி போய் மரத்து மேலே ஏறி ஒழிஞ்சிக்கிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நரி, அண்ணா அடி ரொம்ப பயங்கரமாக விழுந்துட்டா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு உடனே ஒட்டகச்சிவிங்கி, நீ எதுக்காக கத்துன, நீ கத்துனதுனால தான் தோட்டக்காரன் வந்தான் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு நரி, வயிறு நிறைய சாப்பிட்டா எனக்கு கத்துறது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்ட ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப கோபமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சான். இது பேச்சை கேட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்களாம். நரி ஒட்டகத்தோட முதுகு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். ஆற்றோட நடுப்பகுதிக்கு போன உடனே ஒட்டகம் தண்ணியில் உக்காந்துட்டான். உடனே நரி, அண்ணா ஏந்திரிங்க அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு ஒட்டகம், எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலியாக இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே உட்கார்றது என்னோட பழக்கம் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொன்னிச்சான். அதை கேட்ட நரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அப்போ தான் நினச்சிச்சான், கெடுவான் கேடு நினைப்பான். நரி ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிட்டான். ஒட்டகச்சிவிங்கி அது வீட்டுக்கு போயிட்டான். எப்பயுமே நம்ம யாரோட பேச்சையும் கேட்கறதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம ஒரு முறை யோசித்து பார்த்தா முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கெடுவான் கேடு நினைப்பான். நாம் ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் அவங்க திருப்பி நமக்கு நல்லது செய்வாங்க. நாம் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா திருப்பி அதே கெடுதல் தான் நமக்கு வரும். நன்றி.